கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் ஆசீர்வாத வசனம் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 25வது வசனம். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படியாயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படியாயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதல் பகுதியை பாருங்க. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படியாயிற்று, அவர் உனக்கு துணையா இருப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதை ஈசாக்கை குறிக்கிறத பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய தேவன் ஈசாக்கின் நிமித்தமாக யாக்கோபை ஆசிர்வதிக்கிறார். அவருடைய பிள்ளையாகிய அவருடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது பகுதியை பாருங்க. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், உயர வானத்தில் என்றால் உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள், கண்கள் திறக்கப்படுதல், தேவனை தரிசிப்பது, சொப்பனங்கள் பார்ப்பது, தரிசனங்கள் பார்ப்பது, தீர்க்க தரிசனம் உரைக்கும் வரம். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வரங்கள் 9 என்று நம்ம பார்க்கிறோம். சகல ஆசீர்வாதங்களினாலும் உயர வானத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களினால் நம்மை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. பரத்திலிருந்து வருகிற எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நாம பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கடைசியாக கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கீழே என்றால் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். நம்முடைய வீட்டில் தேவை பற்றாக்குறை இருக்காது. சகலத்தையும் செய்ய வல்லவர் நமக்கான ஆசீர்வாதத்தை இந்த பூலோகத்தில் கட்டளையிடுவார். அது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகள் செழிப்போங்கி இருப்பார்கள். நம்முடைய தலைமுறைகள் 1000 தலைமுறை மட்டும் கர்த்தருடைய கண்களில் இரக்கம் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கும். தலைமுறை ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிய வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது எல்லாவற்றையும் அவர் கூட கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். இரண்டு, அவருடைய நீதியை தேட வேண்டும். நீதி என்றால் என்ன? உண்மை. பிரியமானவர்களே, நம்முடைய தேவனை சுற்றி உண்மை சூழ்ந்திருக்கிறது. அவர் நீதிமானாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். முதலாவது நீங்கள் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீங்கள் தேடும் பொழுது உயர வானத்தில் இருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் உங்களையும் உங்கள் தலைமுறைகளையும் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சில விசுவாச அறிக்கையை நான் சொல்லும் பொழுது நீங்கள் ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். ஆமீன். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். ஆமீன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமீன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். ஆமீன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமீன். இவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆமீன். நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவை, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உயர வானத்திலும் ஆண்டவரே கீழே ஆழத்திலும் இருக்கிற சகல உன்னத ஆசீர்வாதங்களினாலும் இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. இவர்களை மாத்திரமல்ல, 1000 தலைமுறை மட்டும் என்னுடைய தலைமுறைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, ஆவிக்குரிய உன்னத காரியங்களை வெளிப்படுத்தி கொடுங்க தகப்பனே. அப்பா, இந்த பூமிக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திங்க தகப்பனே. நாளைக்குரிய தேவைகளை குறித்து கலங்காதே என்று வேதம் சொல்லுகிறது. அன்றென்ற நாளுக்குள்ள எல்லா தேவைகளையும் இயேசுவின் நாமத்தால் பரிபூர்ணமாய் சந்திக்கப்பட கிருபை செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தால் தகர்த்தெறிங்க. இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே நீர் கண்மணி போல் பாதுகாத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த புதிய நாளை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே அப்பா பரிபூர்ண நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினால் உடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து விடாதபடிக்கு உடைய நித்திய பரிசுத்த வழியில நடந்து வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க. வேலை இடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன்.
பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. God bless you.